எப்போ 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 எப்பா இது படமா இல்லை ரெஃபரன்ஸ் மூவியான்னு தெரியல. கோட் படம்னு வச்சதுக்கு ரெஃபரன்ஸ் படம்னு வச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ ரெஃபரன்ஸ் கிடக்குது. அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? அவன் கை காட்டுறத பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட டீடைலிங் ஒர்க் இருக்குது, ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்குது. முக்கியமாக அந்த கிரிக்கெட் சீன்ஸில் இருக்குது பாருங்க, அதுதான் அல்டிமேட். கிரிக்கெட் பத்தி உனக்கு கேட்டாது கேம பத்தி கேட்டு கேவலப்படுத்தாத. என்ன பெரிய கிரிக்கெட்? இந்த வீடியோவில் கோட் படத்தில் உள்ள ஃபுல் கிளியர்டு அனலைசிஸில் ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான டீகோடிங் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். படத்தை பற்றின ஸ்பாய்லர் சொல்லாமல் கண்டிப்பாக இந்த வீடியோ போட்டிருக்கவே முடியாது. அந்த ஒரு காரணத்தினால ஒரு ஸ்பாய்லர் அலர்ட் சொல்லிக்கிறேன். ஸோ படத்தை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பார்த்தா ரொம்ப நல்லது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு புது லீடர் 68 இன்டர்நேஷனல் சக்ஸஸ்ஃபுல் ஆபரேஷன். படத்தில் பிரேம்ஜி ஒரு ஹோட்டல் வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. நிறைய இடத்துல அவரோட ஹோட்டலை பற்றிலாம் பேசிக்கிட்டு கூட இருப்பாரு. அவரோட ஹோட்டல் நேம் என்ன அப்படின்றத கவனிச்சிங்களா? பண்ணைபுரம் பாவலர் உணவகம். இளையராஜா அண்ட் பிரதர்ஸ் அவங்களோட சொந்த பூர்வீக ஊரே தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பக்கத்தில் இருக்க பண்ணைபுரம் தான். பாவலர் அப்படின்றது இளையராஜா அவங்களோட அண்ணனான பாவலர் வரதராஜன் அவரோட பேர். அதாவது வெங்கட் பிரபு, யுவன் இவங்க எல்லாத்துக்குமே பெரியப்பா. பிரேம்ஜி டிராஃபிக் போலீஸ்ட மாற்ற சீன்லையும் மற்ற சாங் முடிஞ்ச உடனே அடுத்த ஷாட்லையுமே இந்த ஹோட்டலோட நேமே காமிச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாவலர் வரதராஜன் அவங்களோட ஃபோட்டோவை நல்லாவே காமிச்சிருப்பாங்க, லோகோவாக வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக பாவலர் வரதராஜன் அப்படின்றவங்க ஒரு எழுத்தாளர், ஒரு நடிகர், ஒரு பாடலாசிரியர், இந்த மாதிரி பன்முகத்தன்மை கொண்டவர். அவங்க வந்து இளையராஜாவோட அண்ணன். அவங்க வந்து இப்போ எல்லாம் இறந்துட்டாங்க. அதே மாதிரி அந்த ஹோட்டல் எத்தனை வருஷத்தில், அதாவது சின்ஸ்னு போட்டு 1975 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவங்களோட பர்த் இயர். அவரோட படத்தில் இந்த விஷயத்தை பண்ணதுனால அவரோட பர்த் இயரே போட்டுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்ச சில ஆக்டர்ஸுக்கு அவங்களோட லைஃப்ல இருக்க பர்சன்ஸோட உண்மையான ரியல் நேம்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக விஜய் அவங்களோட ரியல் சன்னோட நேம் பார்த்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய். அண்ட் இந்த படத்துலையுமே யங் விஜய் வர்ற அவரோட இன்னொரு பேர் சஞ்சய் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரசாந்த். இவருடைய கேரக்டர் நேம் பார்த்தீங்கன்னா சுனில் தியாகராஜன். இவருடைய உண்மையான அப்பா பேரும் தியாகராஜன் தான். நெக்ஸ்ட் பிரபுதேவா. இவருடைய கேரக்டர் நேம் கல்யாண் சுந்தரம். அண்ட் இவரோட உண்மையான அப்பாவோட பேர் பார்த்தீங்கன்னா முகுர் சுந்தர். அடுத்ததா வெங்கட் பிரபுவோட மோஸ்ட் ஆஃப் த படங்கள்ல இருக்க அஜய்ராஜ். அவருடைய உண்மையான நேமையே இந்த படத்துல அஜய் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா படத்துல ஒரு இடத்துல தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது ப்ரொமோஷன் பண்ற மாதிரி ஒரு பேனரை பெருசா பிளேஸ் பண்ணிருப்பாங்க. எந்த சீன்னு பார்த்தீங்கன்னா நசீரை காப்பாத்துறதுக்காக இவர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கார்ல போவாரு. அந்த டைம்ல இந்த கட் அவுட்டை காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி படத்துல தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து மற்ற கேரக்டர்ஸ் பேசுற சில டைலாக்ஸ்லயுமே பிரியாணியை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல பிரேம்ஜி பார்த்தீங்கன்னா என்னோட பிரியாணி லெக் பீஸுக்கு தோனி அடிமை, அவர் இன்னொரு பிளேட் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சாப்பிடுவார் அப்படின்றத சொல்லுவாரு. அடுத்து யோகி பாபுவை தப்பிச்சு லீ மெரிடியன் ஹோட்டலுக்குள்ள போய் சொல்லும்போது, ஃபாதர் நான் உள்ள போயிடுறேன், நீ வரும்போது பிரியாணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பிரியாணி மென்ஷன் பண்ணுவார். இந்த மாதிரி பிரியாணிக்கு ப்ரொமோஷனும் பண்ணிட்டு பிரியாணி மென்ஷன் ஆகிற மாதிரி டைலாக்ஸும் வச்சுட்டு கடைசி ஒரு சீன்ல யோகி பாபு பிரியாணி சாப்பிட்டு இருக்கும்போது எந்த கடையிலுமே இப்பெல்லாம் பிரியாணி நம்பி சாப்பிடவே முடியலடா அப்படின்ற ஒரு டைலாக் வச்சு பிரியாணி கடையிலேயே கலாய்ச்சி விட்டுருப்பாரு. அவங்கிட்டே காசு வாங்கிட்டு அவனே கலாய்ச்சி விடுறாரு. எந்த கடையிலும் பிரியாணி நம்பி சாப்பிட முடியல. நெக்ஸ்ட் நசீர் வந்து மெட்ரோ ட்ரெயினில் தப்பிச்சு போயிருவாரு. அந்த டைமில் இவர் கண்ணாடியை உடச்சிக்கிட்டு மெட்ரோ ட்ராக்ல வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. ஆக்சுவலாக அந்த மெட்ரோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து சென்ட்ரல் நோக்கி போயிட்டு இருக்கும். இவர் பைக்ல ஒரு ஜம்ப் பண்ணுவாரு. அந்த டைம்ல பைக், மெட்ரோ ட்ரெயின் அண்ட் மேலே போகிற ஏரோப்ளைன் 3 வெஹிக்கிள்ஸுமே ஒரு ஃப்ரேம்ல காமிச்சிருப்பாங்க. அது பயங்கரமான ஒரு ஷாட், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேப்பாக் ஸ்டேடியம்ல பாம் வைக்கிறதுக்காக நம் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் வேன் உள்ள போய் ஒரு இடத்துல பாம் எடுக்கிறதுக்காக நிப்பாட்டிருப்பாங்க. அந்த டைம்ல சில சிஎஸ்கே ஃபேன்ஸை காமிப்பாங்க. அவங்க ஒரு போர்டில் சிஎஸ்கேனா எல்சியூ, ஆர்சிபினா ஐசியூ அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த ஷாட் எதுக்கு அப்படி வச்சான்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே பாம் அடிச்சு கொஞ்சம் நேரத்தில் ஐசியூ போகிறீங்க, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐசியூ டைலாக் எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் ஃபன்னாக ஒரு டீடைலிங் கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காந்தி வந்து யோகி பாபு ஃபோன் எடுத்தனா அவருக்கு ஃபோன் பண்ணுவார். அந்த டைமில் உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது யோகி பாபு ஒவ்வொன்றா தேடிக்கிட்டு இருப்பாரு, எதை பார்த்து பேர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் நியூஸ் பேப்பரில் மென்ஷன் ஆயிருக்க கோவா படத்தோட ஃபோட்டோ வரும். அதில் என்ன போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் கோவா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்து பையா படத்தோட போஸ்டரை காமிப்பாங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் இன்று முதல் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது பையா ரீரிலீஸ் ஆன போஸ்டரை நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க. ஸோ பையா ரீரிலீஸ் ஆனது ஏப்ரல் 11, 2024 அண்ட் கோவா படம் இறுதிக்கட்ட படப்பிடிப்புன்னு போட்டுருந்துச்சுன்னா 2009 செப்டம்பர் நவம்பர் அந்த டைம்லயா இருக்கும். ரெண்டுமே எப்படி ஒரே நியூஸ் பேப்பர்ல வர முடியும் அப்படின்னு தெரியல. ஆனால் பையா படத்தோட போஸ்டர் மட்டும் வச்சிருந்தா கதைக்கு ஒரு டீடைலிங் நல்லாவே சிங்க் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பையா படம் ஏப்ரல் 11, 2024 தான் ரீரிலீஸ் ஆனிச்சு. ஆக்சுவலாக அந்த பீரியட் டைம்ல தான் ஐபிஎல் மேட்சஸ் நடந்துட்டு இருக்கும். நசீரை கொல்லும் போதே சிஎஸ்கே மேட்ச் சென்னையில் நடக்கும்போது அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்பவே சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டீடைலிங் வந்து கரெக்டாக சிங்க் ஆகுது. ஆனால் இந்த கோவா படத்தோட போஸ்டரை ஏன் வச்சாரு, வெங்கட் ப்ரோ மென்ஷன் பண்றதுக்காக மட்டும் தான் வச்சிருப்பாரு போல. அடுத்ததா ஜீவன் வந்து பாமலாம் வச்சு முடிச்சுட்டு செக்யூரிட்டி ஆஃபீஸரான விடிவி கணேஷ் இருக்க ரூமுக்கு போவாரு. அந்த டைம்ல விடிவி கணேஷ் அவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா ராகவன், சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக இது பீஸ்ட் படத்தோட ரெஃபரன்ஸ் தான். பீஸ்ட் படத்துல இவர் இதே யூனிஃபார்ம்ல தான் ஒரு சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருப்பாரு. சேம் அதே மாதிரி ஒரு போஸ்டிங்கை கொடுத்து பீஸ்ட் படத்துல விஜய் அவர்களோட கேரக்டர் நேமா இருக்க ராகவன் பேரை தூக்கி அவருக்கு வச்சிருக்காங்க. ஸோ இது பக்கா பீஸ்ட் படத்தோட ரெஃபரன்ஸ். அதே மாதிரி விடிவி கணேஷ் காமிக்கும் போது பிரேம்ஜி வந்து ஃபுட் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அவர் என்னென்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, சார் உங்களுக்காக மட்டன் சுக்கா, மட்டன் கோலா உருண்டை அண்ட் மூளை எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவார். ஆக்சுவலாக அந்த 3 ஐட்டமே கோட்ல இருந்து வர்றது, அதாவது ஆட்டில் இருந்து சமைக்கப்பட்ட உணவு. ஸோ கோட் ஃபார் அ
ரீசன். அடுத்ததா எஸ்கேவை காமிக்கும்போது அவரோட ஜெர்சி நம்பர் பார்த்தீங்கன்னா 17 அப்படி போட்டிருக்கும். 17 அப்படின்றது எஸ்கே அவர்களோட பர்த் டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட் படத்தை பார்த்துட்டு வந்துட்டு நிறைய டீகோடர்ஸ் வந்து இது விஜயகாந்த் அவர்களோட ராஜதூர படத்தை தான் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு தெரியாங்க. ஆக்சுவலாக அந்த விஷயத்தை வெங்கட் பிரபு படத்திலே சொல்லிட்டாரு. விஜய், பிரசாந்த், பிரபுதேவா இவங்க 3 பேரும் கார்ல போயிட்டு இருக்க டைம்ல பிரசாந்த் சொல்வாரு, என்னடா சத்திரியன் படம் கதை மாதிரிலாம் சொல்ற அப்படிமாரு. இதுல சத்திரியன் படம் வந்து விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச படம். அடுத்ததா எஸ்கே வர சீன்ல தளபதி இவனை நீ தான் பாத்துக்கணும், பாம் வச்சிருக்காங்க, அதை நான் போய் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல எஸ்கே சொல்வாரு, என்ன சார் விஜயகாந்த் படத்துல வரதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இந்த 2 சீன்ஸ் 2 டைலாக்ஸ் மூலமாவே மேஜரா இது விஜயகாந்த் படத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ரெஃபரன்ஸ் தான் அப்படின்றது சொல்லிட்டாரு அவரே. பட் என்ன படம் அப்படின்றத சொல்லல, அதை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தளபதி போய் சொல்லிட்டு சென்னைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரீயூனியன் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருப்பாரு. அப்ப ஸ்னேகா அதை பத்தின டீடைல்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு விஜய் அவர்களோட பேக் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ செவத்துல மாட்டிருப்பாங்க. அந்த போட்டோல விஜய், ஸ்னேகா 2 பேரும் இருக்க மாதிரி வச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் இந்த படத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானடா வச்சிருந்தா என்னடா தப்பு பண்ணி கேட்கலாம். ஆனா அந்த போட்டோ வசீகரா படத்துல இவங்க 2 பேரும் எடுத்த போட்டோ. வெங்கட் பிரபு சூப்பரா பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா படத்துல 2 இடங்கள்ல கார் நம்பரை வச்சு சில டீடைலிங் கொடுத்திருப்பாரு. ஒரு டீடைலிங்க பிரேம்ஜி இன்டர்வியூவிலே உளறிட்டாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா படத்துல TN07 CM 2026 அப்படின்ற ஒரு கார் வச்சிருப்பாரு விஜய். அதுல என்ன மென்ஷன் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். 2026ல அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாரு, அதனால அவர் சிஎம் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி 2026 CM அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு கார் நம்பர் பாத்தீங்கன்னா T68 12VP அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஒரு ரெட் கலர் கார்ல. இது வந்து தளபதி அவர்களோட 68வது படம், வெங்கட் பிரபு அவர்களோட 12வது படம் அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக இந்த கார் நம்பரை வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜீவன், ஸ்ரீநிதி 2 பேரும் தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப ஸ்கிரீன்ல டென்சல் வாஷிங்டன் அவரோட படம் போயிட்டு இருக்கும், அவரோட ஃபேஸ் வரும். அந்த டைம்ல ஜீவன் எந்திரிச்சு தலைவா அப்படின்ற மாதிரி கை 2ஐயும் இப்படி விரிச்சிட்டு நிப்பாரு. இந்த போட்டோ பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட ஒரு ரியல் லைஃப் போட்டோ. அதாவது தளபதி 68 அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டர் வெங்கட் பிரபு, ப்ரொடியூசர் அர்ச்சனா அண்ட் விஜய் இவங்க 3 பேரும் சேர்ந்து போய் தி ஈக்குவலைசர் அப்படின்னு சொல்ற டென்சல் வாஷிங்டன் அவரோட படத்தை பார்ப்பாங்க. அந்த டைம்ல விஜய் இதே மாதிரி தலைவா அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படி விரிச்சாக்கல நிப்பாரு. இதை போட்டோ எடுத்து அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல போட்டிருந்தாங்க, ஃபேன் பாய் மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரியல் லைஃப் போட்டோவை அப்படியே படத்துல இவர் ஜீவனோட ரியல் லைஃப் ஈவென்ட் மாதிரி வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நசீர் கார்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் பைக்ல வந்து நிப்பாரு. அவர் வந்து விஜய் தான். அவரோட ஹெல்மெட் பாத்தீங்கன்னா டெவில் அப்படின்னு போட்டிருக்கும். ஆக்சுவலா காந்தி அவங்களோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா அவர் சம்பந்தப்பட்ட ஒரு ஆளை இவர் கொலை பண்ண போறாரு. அந்த டைம்ல டெவில் அப்படின்னு ஒரு ஹெல்மெட்டை போட்டு வச்சிருக்காங்கன்னா இவர் வந்து இதுக்கப்புறம் ஒரு டெவில் கேரக்டரா தான் இருக்க போறாரு. இந்த படத்துக்கான டெவிலே இவர் தான் அப்படின்ற மாதிரி அந்த டெவில் அப்படின்ற ஹெல்மெட் மூலமா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது ஒரு டீடைலிங் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த படத்துல மோஸ்ட் ஆஃப் த இடங்கள்ல விஜய் அவர்களோட ரியல் லைஃப்ல நடந்த சில விஷயங்களை டைலாக்ஸா வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா ஸ்னேகா அவங்களோட பையன் விஜய் இவங்க 3 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது உனக்கு பொண்ணு வேணுமா பையன் வேணுமாடா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா என்னடா உனக்கு நண்பாவா நண்பியா அப்படின்னு கேட்பாரு. ஆக்சுவலா இது அவரோட ஸ்டேஜ்ல அவங்களோட ஃபேன்ஸ் நண்பா நண்பி அப்படின்னு மென்ஷன் பண்ணி கூப்பிடுவாரு. அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரேம்ஜியோட ஃபர்ஸ்ட் ஷாட் டிராஃபிக் போலீஸ்ல மாட்டும்போது எங்க மாமா யார் தெரியுமா, அவர் எந்த கட்சியில இருக்காரு தெரியுமா அப்படிலாம் சொல்லிட்டு கட்சி பேரை வேற சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதான் வேற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச ரியல் இன்சிடென்ட்டை டைலாக்ஸா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பிரேம்ஜி விஜய் 2 பேரும் கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பிரேம்ஜி உசுப்பேத்திரவன்ட்ட உமனும் கடுப்பேத்திரவன்ட்ட கம்மனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பேசுவாரு. இந்த டைலாக் வந்து விஜய் அவர்கள் ஆடியோ லான்ச்ல பேசின டைலாக். அடுத்ததா எஸ்கே வர சீன்ல எஸ்கே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம தளபதி மோகனை பாத்ரூம்ல வச்சுட்டு வரதுக்காக 1 மினிட் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. உடனே எஸ்கே வந்துட்டு செல்ஃபி தான் எடுக்க வராங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு தளபதி சொன்ன மாதிரி கிட்ஸை பிடிச்சாச்சு, இப்போ பெரியவங்களையும் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டே வருவாரு. இது விஜய் வாட்ஸ்ல தளபதி சிவகார்த்திகேயனுக்கு அவார்டு கொடுக்கும்போது சொன்ன டைலாக். இதை தளபதியை வச்சுக்கிட்டே இந்த டைலாக் வச்சிருக்காங்க. அடுத்ததா தளபதி அவர்களோட படங்கள்ல உள்ள ரெஃபரன்ஸை இதுல வச்சிருக்காங்க. அது என்னென்ன ரெஃபரன்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலா கில்லி படத்துல இருந்து மட்டுமே நிறைய ரெஃபரன்ஸ் இந்த படத்துல வச்சிருந்தாங்க. அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மருதமலை மாமணியா அந்த சாங்கை விஜய் அவர்கள் பாடுவாரு. அடுத்து யோகி பாபுட்ட ஃபோன் கால்ல பேசும்போது ஆல் ஏரியாலையும் நீங்க இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு டைலாக சொல்லுவாரு. அடுத்ததா விஜய் யோகிக்கு கால் பண்ணி நீங்க டைமண்ட் பாபு அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவரு இல்ல ஒக்கடு மகேஷ் பாபு அப்படின்னு சொல்லுவாரு. ஆக்சுவலா தெலுங்குல வந்த ஒக்கடு படத்தோட ரீமேக் தான் கில்லி. அடுத்ததா ஜீவன் ஸ்ரீநிதியை கடத்தி வச்சுக்கிட்டு கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல ஸ்ரீநிதி என்ன விற்று அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஜீவன் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அதையே நீ சொல்ற அப்படின்னு சொல்லுவாரு. இது கில்லி படத்துல பிரகாஷ் ராஜ் அண்ட் த்ரிஷா 2 பேத்துக்கு இடையில வர சீன். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அடுத்ததா கில்லி படத்துல இருக்க அப்படி போடுற சாங்ல உள்ள சில ஸ்டெப்ஸை த்ரிஷான் விஜய் 2 பேரும் சேர்ந்து வர்ற மட்ட சாங்ல ஆடி இருப்பாங்க. இவ்வளவு கில்லி ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்து மற்ற படங்கள்ல பாத்தீங்கன்னா திருமலை படத்துல இருந்து வர்ற வாழ்க்கை ஒரு வட்டம்டா அப்படின்ற டைலாக பிரேம்ஜி சொல்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அடுத்து துப்பாக்கி படத்துல வர்ற ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற டைலாக ஜீவன் சொல்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அடுத்ததா சேப்பாக் ஸ்டேடியம்ல பீஸ்ட் படத்துல வர்ற அரபிக் குத்து சாங்க்கு ஜீவன் டான்ஸ் ஆடுற மாதிரி வச்சிருப்பாங்க. அடுத்த படத்துல அந்த ஹிடன் ரூமோட லாக்க போட்டு விஜய் ஓபன் பண்ணுவாரு. அப்ப டோர் வந்து பாதியில ஸ்டக் ஆகி நின்றும். அப்ப பிரபுதேவா கையை மேல தூக்கிட்டு அது உள்ள பூந்து போயிருவாரு. அப்ப விஜய் வந்து அடே மடகாஸ்கர் அப்படின்னு சொல்லுவாரு. ஆக்சுவலா ஏன் அப்படி சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா பிரபுதேவா கையை தூக்கிட்டு பூந்துட்டு போன மாதிரி மடகாஸ்கர்ல ஒரு குரங்கு இதே மாதிரி கையை தூக்கிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரியே நடந்து போகும். அந்த குரங்கு மென்ஷன் பண்றதுக்காக தான் மடகாஸ்கர் அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. ஷார்ட்டா சொல்லணும்னா குரங்கு அப்படின்றத சொல்றதுக்காக மடகாஸ்கர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யோகி பாபு கிட்ட காந்தி போன் பண்ணி பேசும்போது காந்தி பேசுறியா அப்ப நீ காந்தி மண்டபத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லுவாரு. அதே ஜீவன் வந்து நான் நேரு பேசுறேன்னு சொல்லி பேசும்போது காந்திக்கு காந்தி மண்டபம், நேருக்கு அப்ப நீ கத்திப்பாறை வந்துரு அப்படின்னு சொல்லுவாரு. ஆக்சுவலா சென்னையில இருக்க கத்திப்பாறையில உண்மையிலேயே நேரு ஸ்டாச்சு இருக்கு. இந்த ஒரு சின்ன பிளேஸ் டீடைல்ஸ் கூட சூப்பரா காமிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல சேப்பாக் ஸ்டேடியம்ல மேட்ச் போயிட்டு இருக்க சீன்ல சிஎஸ்கே ஃபேன்ஸா 2
பொண்ணுங்களை காமிப்பாங்க. ஆக்சுவலாக அந்த 2 பொண்ணுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா கல்பாத்தி அண்ட் அர்ச்சனா கல்பாத்தி, அதாவது ப்ரொடியூசர்ஸ். இவங்க 2 பேரும் இந்த சின்ன ஷார்ட்ல ஸ்கிரீன் அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ மற்ற ஆக்டர்ஸோட படங்கள்ல இருந்து என்னென்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தலாஜித் அவர்களோட மங்காத்தா படத்துல இருந்து இனிமேல் சத்தியமா குடிக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு டைலாக் ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல மங்காத்தா படத்தோட பிஜிஎம் ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. அடுத்தது அட்டகாசம் படத்துல வர இமயமலையில் என் கொடி பிறந்தால் உனக்கு என்ன அப்படின்ற ஒரு சாங் யோகி பாபு பாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த 3 ரெஃபரன்ஸ் அஜித் அவர்களுக்கு வச்சிருப்பாங்க. அடுத்ததா டாம் க்ரூஸ் நடிச்ச மிஷன் இம்பாசிபிள் படத்தோட பிஜிஎம் வச்சிருப்பாங்க. அடுத்ததா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வச்சிருந்த ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் நடிச்ச தம்பிக்கு இந்த ஒரு படத்துல இருந்து காதலின் தீபம் ஒன்று அப்படின்ற ஒரு சாங் பிரேம்ஜி அண்ட் விஜய் 2 பேரும் சேர்ந்து பாடுற மாதிரி வச்சிருப்பாங்க. அடுத்ததா யோகி பாபு அவர்களோட ஃபர்ஸ்ட் சீன் காட்டும் போது அவருக்கு பேக் சைடுல ரஜினி அவர்களோட ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிருக்கும். சோ இதுல யோகி பாபு ரஜினி அவர்களோட ஃபேன் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகும். இதுல ஒரு ரஜினி ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்ததா தோனி கிரவுண்டுக்குள்ள என்டர் ஆகும்போது படையப்பா படத்துல உள்ள பிஜிஎம் ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. அடுத்தது முக்கியமா பாத்தீங்கன்னா கேப்டன் அவர்களோட ஏஐ மூலமா கேப்டன் அவர்களோட ஃபேஸே ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவர் நடிச்ச கேப்டன் பிரபாகரன் படத்துல இருந்து வர ஆட்டமா தேரோட்டமா சாங்கோட பிஜிஎம் பேக்ரவுண்ட்ல ப்ளே பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்ததா ஆக்டர் கமல்ஹாசன் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா குணா படத்துல உள்ள மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்ற ஒரு டைலாக ஜீவன் பேசுற மாதிரி வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆக்டர் விக்ரமுக்கு அவர் நடிச்ச தூள் படத்துல உள்ள மதுரை வீரன் தானே அப்படின்ற ஒரு சாங் ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. அடுத்ததா ஆக்டர் கார்த்திக்கு பையா படத்தோட போஸ்டர் ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. மகேஷ் பாபுக்கு அவர் நடிச்ச ஒக்கடு படத்தோட நேம் மென்ஷன் பண்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. அடுத்த ஆக்டர் ஷாருக்கான் அவர்களோட சிக்னேச்சர் போஸை விஜய் அவர்கள் ரெப்ளிகா பண்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. அடுத்த ஆக்டர் சூர்யாவுக்கு கங்குவா படத்தோட போஸ்டரை ஃபோன் வால்பேப்பர்ல வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவ்வளவுதான், இவ்வளவு ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. இன்னும் எனக்கு தெரியாம எத்தனை கிடக்குன்னு தெரியல. ஆக்சுவலா அது கோட் படம் கிடையாது, ரெஃபரன்ஸ் படம். நானே குறைச்சிக்கிட்டேன். வாட் அ சன்னி டே. சூப்பர், நிஜமாவே நீங்கதானா? யா இட்ஸ் மீ. என்னங்கறாது நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டு வச்சிருக்கியா? ஐயோ ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? அண்ட் ஃபைனலாக இந்த படத்தில் உள்ள மிஸ்டேக்ஸ் அண்ட் ஆன்சரே வைக்காத சில சீன்ஸ் இதெல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு பதிலாக தான் விஜய் அவரோட வேஷத்தை போட்டு வருவார். அந்த வேஷம் விஜயகாந்த் சார் அவங்களோட வேஷம். அப்போ ஒரிஜினல் சயின்டிஸ்ட்டாக வர வேண்டியவர் விஜயகாந்த் சார் தானா? அவரோட வேஷத்தை தான் விஜய் போட்டுட்டு வந்தாரா? ஒருவேளை அவரை கொண்டுட்டு போட்டுட்டு வந்தாரா, இல்லை ஜஸ்ட் அவரை பார்த்துட்டு ரெப்ளிகா பண்ணி போட்டு வந்தாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. அதே மாதிரி ரஷ்யாவுக்கு போயிருக்கும்போது ஜீவன் சொல்லுவார், ஃபைசல் கேங் உங்களை சும்மா விட மாட்டாங்க, நீங்கள் போயிருங்க அப்படிம்பாரு. ஆக்சுவலாக ஃபைசல் கேங் அப்படின்றது உண்மையிலே இருக்குதா, இல்லை விஜயை ட்விஸ்ட் பண்ணிடுறதுக்காக அந்த மாதிரி பொய் சொன்னாங்களா அப்படின்றதுக்கான ஆன்சர் சொல்லவே இல்லை. அடுத்ததாக யோகி பாபு அந்த ஃபோனை கொடுக்கறதுக்காக காந்தி வர சொல்லியிருப்பாரு. அந்த டைம்ல யோகி பாபு ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது ஆட்டோ டிரைவர் கூட பேசுவார். அப்போ தியாகு நம்ம லைவ்ல இருக்கமா இல்ல டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போயிட்டோமா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் ஆட்டோ நின்னதுக்கு அப்புறம் இறங்கி அமௌண்ட் கொடுப்பாரு. அந்த டைம்ல நாராயணா நிறுத்து அப்படிம்பாரு. ஸோ ஆட்டோ டிரைவரோட நேம் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது தியாகுன்னு சொல்லுவாரு, செகண்ட் டைம் சொல்லும்போது நாராயணா அப்படின்னு சொல்லுவாரு. இது ஒரு மிஸ்டேக். அடுத்து இது வந்து பெரிய பிளாட் மிஸ்டேக் அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீவன் அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் வச்சு விசாரிச்சிட்டு இருக்க டைம்ல ஜீவன் வந்து பிரசாந்தை சுற்றுவாரு. அவரும் சாகர மாதிரி கீழே விழுந்துருவாரு. ஆனா அதுக்கப்புறம் பிரசாந்த் உயிரோட வர மாதிரி காமிப்பாங்க. பிரசாந்த் அந்த மாதிரி சுட்டதுக்கு அப்புறம் விஜய் ஜீவனை கூட்டிக்கிட்டு கன்னை வச்சு இவங்களை மிரட்டிட்டு எஸ்கேப் ஆயிடுவாரு. அவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஆபீஸ்ல பிரபுதேவா அண்ட் மத்தவங்க எல்லாருமே இருப்பாங்க. அவங்க போயிட்டு பிரசாந்தோட பாடியை பார்த்துருக்க மாட்டாங்களா, இல்ல அவருக்கு என்னாச்சு ஏதாச்சும் இது பண்ணிருக்க மாட்டாங்களா, அதை காட்டவே இல்லை. ஆபீஸ்ல இறந்து கிடக்கிற பிரசாந்தை பிரபுதேவா ஆபீஸ்ல தான் இருக்காரு, பார்க்காமையா போயிருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு குபீர் சிரிப்பு மூமெண்ட் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் ரஷ்யாவுக்கு வந்து அவரோட பையனை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்ல பார்க்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல பிரசாந்த் வந்துருவாரு. விஜய் பிரசாந்த் பார்த்துட்டு டே நீ எங்கடா இங்க வந்த அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு பிரசாந்த் சொல்லுவாரு பாருங்க ஒரு ரீசன், டே 2 டைம் கால் பண்ண நீ எடுக்கல, அதான் ரஷ்யாவுக்கு கிளம்பி வந்துட்டேன் அப்படிம்பாரு. என்னடா சொல்றீங்க டேய், ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். இதை பக்கத்து தெருவில் இருக்க பார்க்குக்கு வந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் ரொம்ப 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 டூ மச்சா இருந்துச்சு. அடுத்து முக்கியமாக கோட் படம் பார்த்தா எனக்கு வெங்கட் பிரபுக்கு கிரிக்கெட் தெரியுமா தெரியாதானே தெரியல. ஏன்னா சென்னை 28 அப்படின்னு கிரிக்கெட் சம்பந்தமான ஒரு படம் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தாதுன்னு செகண்ட் பார்ட் வேற எடுத்திருக்காரு. அடுத்து ஷூட்டிங் போற இடம் எல்லாம் ஷூட்டிங் கேன்சல் ஆச்சுன்னா கிரிக்கெட் மேட்ச் தான் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்ல ரொம்ப ஈடுபாடோட இருக்கக்கூடிய ஆளு. அப்படி இருக்கிற மனுஷன் ஒரு பெரிய ஹீரோட படத்துல ஒரு பெரிய மேட்சான சிஎஸ்கே மும்பை விளையாடுற மாதிரி சீன்ஸ் வச்சிருக்காரு. அந்த சீனை எவ்வளவு பார்த்து பண்ணிருக்கணும், அட்லீஸ்ட் ஓரளவுனாச்சும் பண்ணிருக்கணுமா இல்லையா? கோட் படத்துல வர கிரிக்கெட் சீன்ஸ் ஃபுல்லாமே மிஸ்டேக் தான். அந்த சீன் ஃபுல்லாமே தப்பு. சும்மா கடைசி பால்ல தோனி 6 அடிச்சு மேட்சை வின் பண்ண வைக்கிற மாதிரி வைக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் அந்த சீனை வச்சிருக்காங்க போல. அந்த ஹோல் மேட்சுமே ராங். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஐபிஎல் லீக் 2024 அப்படின்னு போடுவாங்க. சிஎஸ்கேல பார்த்தா தேவான் கான்வே ஓப்பனிங் இறங்கிட்டு இருப்பாரு. 2024ல தேவான் கான்வே ஐபிஎல்லே கிடையாது. சரி அது அப்படியே இருக்கட்டும். கெய்க்வாட் ஃபர்ஸ்ட் விக்கெட் ஆவாரு. அப்ப கேட்ச் பிடிக்கிறது இஷான் கிஷன். ஆனா இவங்க பேர் எப்படி நான் போட்டு வச்சிருப்பாங்க, இஷான் கிருஷ்ணன் போட்டு வச்சிருப்பாங்க. அடுத்து இந்த ஸ்கோர் போர்டை பாருங்களேன். 48 ரன்னுக்கு 2 விக்கெட், 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 20 ஓவர்ல 6 ஓவர் முடிஞ்சா மீதி 14 ஓவர் இருக்கும். ஆனா இவங்க என்ன போட்டுருக்காங்க பாருங்க, 16 ஓவர் இருக்கா மீதி. அப்ப அந்த மேட்ச் வந்து 22 ஓவர் மேட்ச் புதுசா இருக்கு. அதே மாதிரி கெய்க்வாட் இந்த சீன்ல அவுட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 2 விக்கெட் ஆயிருது. அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் அவுட் ஆயிருக்கணும். ஓப்பனிங் இறங்கின தேவான் கான்வே அவுட் ஆயிருக்கணும். அடுத்து ஒரு பிளேயர் உள்ள வந்திருக்கணும். 2வது விக்கெட் கெய்க்வாட் அவுட் ஆயிருக்கணும். இதுதான் நடந்திருக்க முடியும் 100%. சரி இது இப்படியே இருக்கட்டும் சொல்றேன். அடுத்த கீழ பாத்தீங்கன்னா ஸ்டப்ஸ் வந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 0.2 ஓவர்ஸ்ல அது 2 ரன்னா 2 விக்கெட் தெரியல, அது என்ன இருந்துட்டு போகுது. இவர் 0.2 ஓவர்ஸ் போட்டிருக்கும் போது எப்படி 6 ஓவர் இங்க கம்ப்ளீட்னு வரும்? 5.2 வந்திருக்கணும், இல்ல 6.2 வந்திருக்கணும். சரி இதுவும் இப்படியே இருக்கட்டும். இன்னொன்னு காமிக்கிறேன் பாருங்க. ஆக்சுவலா 159 ரன்னுக்கு 9 விக்கெட் ஆயிருச்சு, 16 ஓவர் முடிஞ்சிருக்கு. இந்த காலத்துல நிக்கிறது யாருன்னு பாருங்களேன், ராயுடுவும் தேவான் கான்வேயும். தேவான் கான்வே ஸ்டார்டிங்ல
அவுட் ஆயிருக்கணும். ஆனால் இங்கே எப்படி இருக்கான்னு தான் தெரியல. அதுக்கு கீழே பவுலர் யாருன்னு பாருங்க, ஸ்டப்ஸ். அதே 0.2 ஓவர் 2 ரன்னா 2 விக்கெட்டானு தெரியல. அடுத்த ஓவரை பாருங்க, 4 ஓவருக்கு 47 ரன் அடிக்கணும். ஸோ கடைசி விக்கெட் விளையாண்டு இருக்காங்க. ராயுடு இல்ல கான்வே 2 பேர்ல யார் அவுட் ஆனாலும் அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சு 10 விக்கெட் ஆயிரும். ஆனால் படத்தில் இதுக்கப்புறம் தான் தோனி இறங்குவார். தோனி இறங்கினதுக்கப்புறம் ஜடேஜா வேற ரன் அவுட் வேற ஆவார். புது பிளேயர் வேற உள்ள வருவாங்க. இதில் கமெண்ட்ரியில் பத்ரி வேற 4 ஓவருக்கு 58 ரன் அடிக்கணும் அப்படிம்பாரு. தோனி வந்தோன்னா 50 ரன் வேற 10 ரன் ஏற்றிக்குவாங்க வேற. ஆக்சுவலாக இந்த ஐபிஎல் மேட்ச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க. 22 ஓவர் மேட்ச், 14 விக்கெட் விளையாடலாம். ஒரே பவுலரே ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் பந்து போட்டுட்டு இருக்கலாம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்டார்டிங்ல அவுட் ஆகி கடைசியில் ரன் எப்போ நமக்கு ஜெயிக்கிற மாதிரி ரன் தேவையோ அப்போ மறுபடியும் இறங்கி விளையாண்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸ் ஐபிஎல்லையும் எக்ஸிக்யூட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்ல இவ்வளவு விஷயங்கள் தப்பா இருக்குது. இருந்தாலுமே கடைசி பால்ல தோனி 6 அடிச்சு மேட்சை ஜெயிக்கிறாங்க பாருங்க சிஎஸ்கே. அங்க நிக்கிறாரு வெங்கட் பிரபு. போகடா லவுடிக்கப்பா. தம்பி ரொம்ப சாப்பிட்டு. சரிப்பா, இதான்ப்பா கோட் படத்தோட ஃபுல் கிளியர்டு அனலைசிஸ் டீகோடிங் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுத்திருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பை.